இதான் நம்மளோட டோர்னமெண்ட்ல 14 மணி நேரமும் 31 மினிட்டும் வச்சிருக்கு. இதுக்கு தங்கத்துல தாமரைன்னு டேகும் பேரும் போட்டு 14:31 14:45 2 டோர்னமெண்ட் பறந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பறந்த டைம் சொல்லி போட்டு என்ன பிராபலத்தை எல்லாரும் போட்டியில வராது. கடைசி வருஷ பந்தயத்துல துணைப்படம் 1 மணிக்கு வரும். ஆனா இந்த வருஷம் நீங்க அதை திடீர்னு 5 மணிக்கு ஒரு ஆக்கிருக்கீங்க. நானும் பந்தயத்துல தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும் ஆசை இருக்கு இல்லையா. சரி, எனக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன். நான் வெளியே போனா அவன் தான் பாட்டுக்கிறோம். அதுக்கு அப்புறம் தான் என்ன பாருங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் பாக்கிறேன். ஆமா, எங்களுக்கு எல்லாமே ஒரே லைன் தான். ப்ரீடிங் மெயின் லைன் எல்லாமே எனக்கு இருக்கு. அதே ப்ரீடிங் தான் சங்கத்தையா இருக்கு. முதல் முறையாட்டு நீங்க தான் இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு படத்தக்கூடிய அன்று தந்திருக்கீங்க. எல்லாருக்குமே பழக்கம். ஆனா 20 மணிக்கு பறந்தானா 22 மணிக்கு பறந்தானா பேட்டி எடுப்பான்னு இருப்பாரு. எங்களுக்கு நம்மள்ட்ட நல்லா பழக்கம் தான் செய்யுது. ஆனா நம்மள்ட்ட யாரும் வரல. நமக்கு ஒரு மனசா இருக்கதான் செய்யுது. உங்களால நாங்க அன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கோம். அதுக்காகவே உங்க எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I've got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I've got no love. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு அன்லிமிட்டட் பறவையில 14 மணி நேரமும் 31 மினிட்டும் பறத்திய மேலராமபுதூரை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட பிராவலர்ப்பு அனுபவங்களை பத்தி பேச வந்திருக்கோம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நீங்க எத்தனை வருஷமா பிராவலக்கீங்க? எதனால உங்களுக்கு இந்த பிராவலக்கக்கூடிய அனுபவங்கள் வந்துச்சு, இந்த பழக்கங்கள் வந்துச்சு? ஆரம்பத்துல புறா வளர்ப்பு அனுபவம் எனக்கே கிடையாது. புறா வளர்த்தது எங்க அண்ணன் சகாயனா எங்க அருளானவன் தான். இவங்க 2 பேரும் தான் நல்லா பறத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்து. இப்போ அவங்க வருஷந்தோறும் பறத்துவாங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பறத்துவாங்க. எல்லா வருஷமும் ஒரு பந்தயம் 2 பந்தயம் கட்டுவாங்க. நல்லா பறக்கும். ராத்திரி காட்டி கொடுக்க முடியாம புறா கேன்சல் ஆயிரும். இப்படி இருக்கும்போது 2 பந்தயம் கட்டியிருந்தா இந்த தடவை நல்ல டைம் வச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லும் போது எனக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது. அப்ப நான் என்ன செய்வேன்னாக்கி வருஷம் ஒரு 7 பந்தயம் மட்டும் நான் ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுத்தேன். சரி, அது எந்த வருஷம் சொல்லுங்க? அது சரியா எனக்கு தெரியல. 2020 வருஷத்துக்கு முன்னுங்க. நீங்க 2000க்கு முன்னாடி. மேக்சிமம் ஒரு 2004 சமயத்துல 2004 முன்னாடி தான் இருக்கும். 2000 முன்னாடி. ஆமா, எங்க அண்ணன் நாங்க பறத்துனது அவ்வளவுமே அந்த தட்டு. சரி சரி. இதெல்லாம் அப்ப பள்ளமா இருந்து நாங்க அங்க வச்சுதான் பறத்தனோம். நல்லா பறந்து. அப்ப வருஷமே நான் 7 பந்தயம் ஸ்பான்சர் தான் நான் தான் கட்டினேன். சரி. கட்டின வருஷமே என்னன்னாக்கி 6 பந்தயத்துல டைம் தான் வச்சோம். ஆமா, டைம் தான் வச்சோம். பகவத்தனை பந்தயம் பள்ளி வளையில பகவத்தனை நடத்தின பந்தயத்துல 14:58. அது என்ன கலர்னு தெரியுமா? அது வால்கருப்பு ஜீனில ஒரு பெட்டை தான் டைம் வச்சு. வால்கருப்பு ஜீனி வருஷம் கரெக்டா தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்பவே நாங்க டைம் வச்சுட்டோம். அந்த வருஷம் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கி அது நேரத்தையே நாங்க ரெக்க பூச்சிட்டோம். சரி. எங்களுக்கு எப்ப பூவிக்கணும் அந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். எங்க அண்ணன் சீக்கிரம் மார்ச் மாசமே பூச்சது. 2வது பந்தயம் 3வது பந்தயம் ஆகும்போது என்னன்னா கல்லி உழ தொடங்கிட்டு. சரி சரி சரி. விழுந்த உடனே அப்புறம் டைம் எல்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் 14:58 செகண்ட் பிளேஸ் கிடைச்சி. பகவத்தன பந்தயத்துலதான் 2வது பிளேஸ் கிடைச்சி. அது அவங்க வச்சிருந்த பந்தயமே என்னன்னா முதல் வாய்ப்பு பறவைகளுக்கு தான். ஓ சரி சரி. இந்த வருஷம் அது டைம் வச்சு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டா 2வது வருஷம் அதுல சேர்க்க மாட்டாங்க. ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அடுத்த அவங்க வேற வச்சிருந்தாங்க அன்லிமிட்டட் பந்தயம், அதுலதான் சேர்ந்துக்கணும். சரி சரி சரி. அந்த இதுல எங்களுக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பந்தயம் 2 சேர்ந்திருந்தோம். அதுல எல்லாம் எங்களுக்கு டைமிங் தான் 12:50 கடைசி பந்தயம் டைம் இறங்கிட்டு. அது என்ன கலர்? அது ஒரே பந்தயம் ஒரே புறா தான் வச்சு எல்லாமே வால்கருப்பு தான். வால்கருப்பு ஜீனி அதே புறா தான் 6 பந்தயமா டைம் வச்சு. ஓ சரி சரி சரி. அதுக்கப்புறம் நாங்க அந்த வருஷத்துல அப்படி முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு பறத்தைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமா வந்துட்டு. அப்ப என்னன்னா எல்லாமே நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வேலைக்கு போறதுனால எல்லாம் எங்க அண்ணன் தான் பாப்பேன். எங்க அண்ணன் எங்க அருளண்ணன் தான் டைம் எல்லாம் டேன் விடுறதெல்லாம் அவன் தான் விடுவான். எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப அவங்க விடுவாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் ஆட்டு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்து கூட கிளீன் பண்ண இப்படிதான் பண்ணுவேன். எங்க அண்ணன் தான் நல்லா பறத்தினான். சரி, உங்களுக்கு அந்த ப்ராக்குள்ள அந்த அனுபவங்களை ப்ராக் இற கொடுக்கறது அந்த டேன் விட்டுறது அந்த அனுபவங்கள்லாம் வரணும் தொடங்குறது எத்தனை வருஷம்? அது சமீப காலமா ஒரு 5 வருஷம் ஆச்சு.
5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாட்டு நான் கடைசியா 3 வருஷமா நான் தொடர்ச்சியா பந்தயம் விட்டுக்கிட்டே இருக்கேன். கடைசியா இப்போ தொடர்ச்சியா 3 வருஷம் பந்தயம் விட்டுட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்க பந்தயம் காலையிலேயே முடிஞ்சிட்டு. சரி 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 சரி. அது என்ன எதனாலன்னு தெரியும்? அது எதனாலனாக்கி நான் சுத்து விடக்கூடிய டைம்ல நல்ல புயல் மழை மாதிரி நல்ல மழையும் காற்றுமா இருந்து சரி அந்த காற்றுக்கு விடிய காலையில 3 மணிக்கு வெளியே போயிட்டு ஓ, சரி சரி வெளியே போயிட்டு அடுத்த நாள் தான் வந்த உடனே நம்ம பந்தயம் இன்னும் 3 நாள்ல இருக்கு. ஓ, சரி இனி அடுத்து நான் பந்தயம் தான் விடலாம். கடைசி சுத்து விட்டுருக்கேன். வெளியே போயிட்டு சரி இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பிராயம் தான் கையில இருந்து. சரி அப்ப அதை தூக்கி விட்டோம். அது விழுந்த இடத்துலயே அடுத்த நாள் பகல்ல எழுப்பி வந்ததுனால அதே இடத்துல அடுத்த நாளும் ஒரு சின்ன சாரல் இருந்து. சரி உங்க கிளப்பு பந்தயத்துலதான் ஒரு சின்ன சாரல் இருந்தோன்னா அதே இடத்துல விழுந்துட்டு பந்தயம் காலையிலேயே முடிஞ்சிட்டு. அது என்ன கலர்? அது வந்து வெள்ளை வெள்ளை வெள்ளையில ஒரு பெட்டை கருங்கண் இல்ல ஃபீமேல் தான் கருஞ்சுண்டு மஞ்சள் கரைஞ்சுண்டு மஞ்சள். அது எங்க கூட்டுல எடுத்த பட்டாதான். கழிஞ்ச வருஷத்துக்கு முந்தின வருஷமும் அதை நான் பந்தயத்தை விட்டுருந்தேன். சரி 2023ல 2022ல 22ல. ஆமா அந்த புறா நல்லா அன்லிமிட்டடா பறந்து எனக்கு விடிய 5:30 மணிக்கு தான் இருக்கும். ஓ சரி சரி. அப்ப அது துணைப்புறா வேற விட்டுருந்தேன். துணைப்புறா ஒரு டபுள் கண்ல ஒரு பெட்டை அதுவும் வெள்ளாடும். ரெண்டு நல்லா பறந்த புறா தான். நான் இது கூட்டுப்பட்டானால கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன். சரி சரி சரி. நல்லா பறந்திருந்து துணைப்புறா வந்து 1 மணிக்கு ஒரு பறக்கல. அந்த டூர்னமெண்ட்டுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த டூர்னமெண்ட்டுக்கு பறக்கணும். 1 மணிக்கு பறக்கல. பந்தயம் கேன்சல் ஆயிட்டு அந்த கூடு திறந்து விட்டுட்டேன். சரி அந்த புறா ராத்திரி 10:40க்கு தான் இருந்து. ஓ சரி சரி. அந்த டூர்னமெண்ட் கேன்சல் ஆன பிறகு நான் உடனே கூடு திறந்து விட்டுட்டேன். 3/4 மணிக்குள்ள என் பந்தயம் தான் முடிஞ்சாச்சுல. அந்த பிராயம் இருக்கட்டுன்னு திறந்தேன். ஆனா அது இருக்காது. அது எல்லா டேருமே அப்படிதான். கூடு திறந்தா இருக்காது. சரி சரி. அடுத்த பந்தயத்துக்கு தயார் பண்ணும்போது என்னன்னா புறாவுக்கு சளி இருந்திருக்கு எனக்கு தெரியல. சரி அந்த புறா என்னன்னா அதுல இறந்து போச்சு. இறந்து போச்சு. ஆமா அந்த பந்தயம் அடுத்த டூர்னமெண்ட்டுக்கு என்னால விட முடியல. அடுத்த டூர்னமெண்ட்னா உங்களுக்கு அடுத்த வருஷமா இல்ல 2022லே அடுத்த பந்தயம் விட முடியல. ஒரு ஏன்னா ஆமா துணைப்புறா வந்து பறந்த புறா 3/4 மணிக்குள்ள விழுந்துட்டு சரி. நின்ன புறா வந்து நோயில இறந்துட்டு வேற புறாயம் கைவசம் இல்ல. சரி சரி. அதனால 4 பந்தயம் விடல. அதுக்கப்புறம் இப்ப இந்த வருஷம் 2024 விட்டுருக்கேன். சரி தம்பி 2024ல நீங்க நம்ம கிளப்ல வந்து நான் 14 மணி நேரமும் 31 மினிட்டும் வச்சிருக்கீங்க. ஆமா வேற ஏதாவது கிளப்ல இந்த வருஷம் வேற டைம் வச்சிருந்தீங்களா நீங்க? வேற சிவபரத்தனம் பந்தயத்துல 14:45 டைம் வச்சிருக்கேன். சாகரன் ஹிந்துஸ்தான் ஹை பிளையர்ல 14:45 அதான் முத டைம் இந்த வருஷம். சரி இந்த வருஷத்துல அன்லிமிட்டட்ல அதான் முத டைம் 14:45 வச்சிருந்தேன். சரி அதுவும் இதே பிராதான் ஒரே பிராதான் டைம் வச்சிருக்கீங்க. ஒரே புறா தாமரை டைம் வச்சு அந்த புறா தான் 14:41 வச்ச 45 வச்ச புறா தான். உங்க டூர்னமெண்ட்ல 14:41 டைம் வச்சு 31 அது டைம் விழுந்த உடனே புறா ஏன் சீக்கிரம் எனக்கு சுத்துல நல்லா பிடிச்சு வச்சிருந்தேன். 12 மணிக்கு வரது போல சுத்துல பிடிச்சு வச்சிருந்தேன். சரி புறா சீக்கிரம் வந்து இறங்கிட்டு புறா போட்டு தான் எடுத்தேன். சரி புறாய நொண்டி இறங்கிச்சுன்னு பார்க்கும்போது பைரேடி வாங்கியிருந்து. அன்னைக்கு பைரேடியா வாங்கியிருந்தா பைரேடி வாங்கி தான் எனக்கு அந்த 14:31 டைம் வச்சிருந்தேன். சரி தம்பி இது வந்து உங்களுக்கு வந்து மேலா ஃபீமேலா தம்பி? இது வந்து எனக்கு மேல் தான். மேல் தான். ஆமா இந்த புறா ஒரு பந்தயத்துல 3rd பிரைஸ் அடிச்சிருந்தேன். ஏஎஃப் நினைக்கிறேன். அந்த பந்தயத்துல இதே டைம் தான் 3rd பிரைஸ் கிடைச்சு. சரி 3rd பிரைஸ். ஆமா தாமரா. ஓகே தம்பி நீங்க அந்த பிராக்கெல்லாம் வந்து இந்த பிராக்கெல் வந்து டேன்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? இதே டைம் தான் ஓடி இருந்தா? இல்ல இதே டைம் ஓடல. டேன்ல எப்படின்னாக்கி லாஸ்ட் 10 மணிக்கு விட்ட டேன்ல எனக்கு இது 3 மணிக்கு வந்து இறங்கிச்சு. விடிய காலையில 3 மணிக்கு 12 மணிக்கு ரெக்க விட்டு எல்லாம் போட்டுட்டேன். புறா அடிச்சு இருக்கல. புறா இருக்கல. விடிய காலத்துல 3 மணிக்கு தான் இருந்து. சரி சரி. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேன் 7 மணிக்கு இருந்து. 7 மணி. ஆமா 7 மணிக்கு டேன் விடும்போது அது 12 மணி பிடிச்சிருந்து. நைட்டு 12 மணி. ஆமா நைட்டு 12 மணி பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் ஒரு சுத்து கொடுத்து திரும்ப உங்க பந்தயம் தான் விட்டுருக்கு. சுத்து கொடுத்து ஒரு பந்தயம் அதுக்கப்புறம் திரும்ப உங்க பந்தயம் இன்னொரு சுத்து கொடுத்து. தம்பி இது மொத்தத்திலே உங்களுக்கு டேன் விடும்போது எவ்வளவு நேரம் பறந்துருந்து? டேன் விடும்போது காலத்தை 7 மணிக்கு விட்டு 7 மணிக்கு விட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் பறந்துருந்து. 7 மணி தான் விட்டீங்க? ஆமா காலையில 7 மணி. ஒரு 18 மணி நேரம் கிட்ட பறந்து. ஆமா அந்த புறா பறந்துருந்து. அது பறவை இறங்குன காரணம் என்னன்னாக்கி நாங்க ஆரம்பத்துல நான் பந்தயத்துக்கு டேன் விடும்போது என்னன்னா நல்ல கிளைமேட்டா இருந்தோம். ஆரம்பத்துல வெயில் பார்த்து அப்புறம் என்னன்னா மழை அதிகமாயிட்டு. மழை வந்தாலும் நம்ம டூர்னமெண்ட்ல சேர்ந்தாலும் யாரும் புறா விடாம இருக்க முடியாது. மேக்சிமம் 2 நாள் 3 நாள் இருக்கா ரெஸ்ட் வச்சு புறா விட்டுதான் ஆகணும். அப்ப அப்படி விட்டு நாங்க இருந்து போய் கிளைமேட் ஃபுல்லா எங்களுக்கு ஏசி கிளைமேட்டா கிடைச்சிட்டு ஏத்தாப்புல உள்ள கிளைமேட் கிடைச்சி அதனால அது உள்ள ஏறி போயிட்டு இருட்டுக்கு ஏறிட்டுனா அது 2 மணி 3 மணியே பிடிச்சிடும். பந்தயம் விட்ட அன்னைக்கும் அதுக்கு முந்தின டைம் என்னன்னா கடுமையான வெயில் காற்று பரவு. அதனால அந்த புறா கொஞ்சம் கரங்கி சாதா வர கும்பல்ல நிக்கும்.
இது என்னன்னா சீக்கிரமே ஒத்த விட்டு வந்துட்டு சரி சரி ஒத்த விட்டு வந்து அப்படி நின்று இருட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் போச்சு. சரி தம்பி, உங்களுக்கு அந்த அந்த டெய்ல் வந்து விரிச்சு பறக்கிற பிராக்கள் வந்து நல்லா பறக்கும்னு சொல்றாங்க சிலவங்க. இந்த விரிச்சு பறக்கிற பிராக்கள் வந்து பறவை குறையும்னு சொல்றாங்க. டெய்ல் வந்து சுருக்கி பறக்கிற பிறா வந்து நல்லா பறவை இழுக்கும்னு சொல்றாங்க சிலவங்க. அதுல உங்களோட தாட்டு, உங்களோட பிராக்கள் வந்து பறவை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த டேர்ன்ல வந்து நல்லா பறந்த பிராக்களோட டெய்ல் வந்து எப்படி இருந்துச்சு விரிச்ச பறவை? அதாவது எங்கள்கிட்ட பறந்துருக்கு டபுள் கன்ல ஒரு பெட்ட பறந்துருக்கு. வால் விரிச்சே தான் நிக்கும். வால் விரிச்சே தான் நிக்கும். அல்லாம பூவால இன்னொரு பெட்ட கிடக்கு. வால் விரிச்சே தான் நிக்கும். விரிச்சே தான் நிக்க. எவ்வளவு நேரம்? அது வந்து காலையில 8 மணிக்கு விட்டு விடியாலத்த 4:30க்கு ஒரு பிறா அடிச்சுதான் எடுத்திருக்கோம். ஓ, நீங்க உங்களோட தாட்டு வந்து வால் விரிச்ச பிராவும் பறக்கும். வால் விரிச்சாலும் பறக்கும். ஆனா பந்தய ராசி இல்ல, இருக்கா இல்லையா தெரியாது. ஏன்னா ஒரு பந்தயம் விட்டு எனக்கு ஒரு பந்தயத்து பெரிய அன்லிமிட்டட் டைமே முடிச்சது அந்த பிராதம். வால் விரிச்ச பறவை தான் பந்தயத்தன்னைக்கு 3/4 மணிக்கூர்ல விழுந்துட்டு 15 நிமிஷம் கூட இருந்தா எனக்கு மெயின் புறா வந்து ஒரு 20 வெளியே போயிருக்கும். ஓ சரி. அதனால அவங்க சொல்ற கணக்கு சரியா இருக்கணும். என்னதான் பறந்தாலும் பந்தய ராசி காணும் இல்லையா? பந்தய ராசி அந்த பறவைகள் இல்ல. இன்னொன்னு 13:30 மணிக்கூர் கிட்ட பறந்து ஃபுல் பறவை வால் விரிச்சே தான் நிக்கும். சரி. ஸ்லோ ரெக்கெடுப்பு தான். ஆனாலும் அது பந்தயத்துக்கு வச்ச டைம்னு பார்த்தா பந்தயத்துக்கு கை கொடுக்கல. சரி சரி சரி. உங்களுக்கு ஸ்லோ பறவை வந்து ஓவர் டைம் பறக்குமா இல்லைன்னா ஸ்பீட் பறவை ஓவர் டைம் பறக்குமா? எனக்கு அனுபவத்துல ஸ்லோ பறவை தான். கூடுதல் டைம். ஆமா, ஸ்லோ பறவை தான் எனக்கு அனுபவத்துல வந்து அதிகம் பறந்துருக்கு. எங்க கூட்டுல பறந்தது, வேற ஆளுக்கு எப்படின்னு தெரியாது. மற்றபடி இந்த ஸ்பீடு பறவை நல்லா பறக்க தான் செய்யும். ஆனா அது இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. புறாவுக்கு கண்ட்ரோல் நம்ம மாறிக்கணும். ஸ்பீடு பறவை என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு வந்தோம்னா அதுக்கு அடையாளங்களை நம்ம மாத்தணும்னா அது வெளியே போகிறதுக்கு 60% வாய்ப்பு உண்டு. அதே இது அதுக்கு வாய்ப்பு இது இன்னைக்கு இவ்வளவுதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு லைட் போட்டு கொடுக்கணும். எல்லாமே பார்த்து நீங்க இது பண்ணும்போது 18 ஆவரேஜா ஒரு 18-18.5 போகலாம். எங்க கணிப்பு எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் பறந்துருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த ஸ்லோ பறவை வந்து எப்படின்னா நம்ம லைட்டு போடாம இருந்தா எதிர்பார்த்து நிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கு தன்மையை மாத்தி புறா அடுத்த மேல் வட்டத்துக்கு போய் எடுத்தெல்லாம் நிக்கும். அப்ப நீங்க அன்லிமிட்டட் உங்க டைமுக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இந்த புறாக்களை நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா புறா வெளியே போயிடும். அதுக்காண்டி அது மோசமான பறவைன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுவும் நல்ல டைம் வச்சிருக்கு, நிறைய இடங்கள்ல டைம் வச்சிருக்கு. சரி தம்பி, நீங்க இந்த டேன் விடுறதுன்னா எப்படி, சுத்து விடுறதுன்னா எப்படி? டேன்னாக்கி நாங்க என்னன்னா ஆரம்பத்துல எல்லாரையும் போல தான் நாங்களும் பறத்துவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் திருடாக்கிடுவோம். பகல்ல விட்டு திருடாக்கிட்டு வெயில் பறவை எல்லாம் ஒரு வெயில்ல எல்லாம் ஒரு 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் பறக்கணும். பறந்து வாப்புழப்பு எல்லாம் இல்லாம இருந்தா அதை 2வது சாயந்தரம் தூக்கி அந்த புறாக்களை எல்லாமே கூட்டமா தான் கலைச்சு விடுவேன். கூட்டமா கலைச்சு விடும்போது இருட்டு ஏறி சில புறாக்கள் தானாவே பறக்கும். இருட்டு ஏறி லைட் எல்லாம் போட்டு புறாக்கள் எல்லாம் திறந்து விட்டுருவோம். அது புறாக்கள் தானாவே ஏறி வரும். ஏறி வரக்கூடிய புறாக்களை தனியா பிரிச்சு எடுத்துருவோம். அதை இன்னைக்கு 4 மணிக்கு கலைச்ச புறாய நாளைக்கு ஒரு 2 மணிக்கு தூக்கி விடுவேன். தூக்கி விட்டு அது எப்ப இருந்தோ அந்த டைமுக்கு தான் லைட் போட்டு கொடுப்பேன். அப்படிதான் நான் பறத்துறது. மற்றபடி சில புறாக்கள் பறவையில இங்க இருக்காது, நைட் அடிச்சிடும். அந்த புறாக்களை என்ன செய்வோம்னா 2வது பட்னி வச்சிருவோம். அது இன்னைக்கு நைட் அடிச்சு போயிட்டுனா நாளைக்கு ஏதாவது ராத்திரி தான் தூக்கி விடுவேன். இரவு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ராத்திரி தூக்கி விட்டுட்டு 2 வட்டம் 3 வட்டம் அடிச்ச உடனே கூட எல்லாம் திறந்து விட்டுருவேன். அப்படி ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னன்னா அது நிறைய அதுக்கப்புறம் வெளியே போகாது. நம்ம கூட்டிலேயே வந்து இருக்க தொடங்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி இறைய கொடுத்து அதே 4 மணிக்கு தூக்கி விடுவோம். தூக்கி விட்டு 7 மணி கழிச்ச உடனே அதுக்கெல்லாம் லைட்டு போட்டுருவோம். லைட்டு போட்டு நம்ம அப்புறம் அடிச்சுதான் தீரணும். சரி தம்பி, அப்ப நீங்க வந்து சுத்து விடுறது வந்து எவ்வளவு நேரம் பறந்த பிறகு நீங்க வந்து சுத்து விடுவீங்க? சுத்து விடுறதுனாக்கி நாங்க குறைஞ்சது ஒரு 10 மணிக்கு பறந்த புறாக்களை தான் சுத்து விடுறோம். அதுக்கு பிறகுதான் நீங்க சுத்து விடுறோம். அது எதுக்குன்னா அறப்பறவை, அது சுத்துன்னு சொன்னா அறப்பறவை தான். அது வந்து நல்லா பறந்த புறாக்கள் இது பறக்கும். ஆனா சில புறாக்கள் என்ன செய்யணும், இருட்டு 10 மணிக்கு ஒரு இருட்டு இருக்கு, 2 மணிக்கு ஒரு இருட்டு இருக்கு, விடிய காலையில 4 ஆகும்போது ஒரு இருட்டு. இந்த வானத்துல உள்ள மேகங்கள் மாறும். அந்த டைம்ல புறாக்கள் பயப்படும், போகாது. அதுக்காக கொடுக்கறதா அந்த சுத்து. மற்றபடி அந்த நீங்க 7 மணிக்கு விட்டாலும் கெப்பாசிட்டி இருக்கிற புறா பறக்கதான் செய்யும். அந்த நீங்க சுத்த அப்படி விட்டு எடுக்கும்போது இந்த 4 மணி 6 மணியை தாண்டி இந்த புறாக்கள் நம்ம வீட்டுல இருந்து பழகிட்டுனா எந்த கிளைமேட்டுக்கும் அது போகாது. ஒரு டைமை தாண்டியாச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கலாம். நீங்க இந்த புறா 20 பிடிக்கும், கட்டாயமா பிடிக்கலாம். அந்த டைமை தாண்டினோட நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். வெளியாட்கள் 20 டூர்னமெண்ட்ல 22 பறந்துடும். எல்லாருமே நம்ம போட்டிக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க தான் ஆசைப்படுறோம். 22 பறந்த புறாக்கள் இருக்கும்போது நமக்கு இந்த புறா பறக்குமா, அந்த டைம் அடிக்குமானதான் பார்ப்போம். அதுக்காக தான் அந்த சுத்து கொடுக்கறது.
சுத்துல அதை ஏறி பிடிக்கும் போது நம்ம தைரியமா சரி நம்ம டூர்னமெண்ட்ல இருக்கோம், நமக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாய்ப்பு இருக்கு சரி. அப்படின்னு நம்ம பறத்துறோம். சரி தம்பி, நீங்க அப்ப சுத்து விட்டா அந்த சுத்த வந்து அந்த புறா டேன்ல பிடிக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, சுத்து நீங்க கொடுத்து நீங்க கூடு திறந்து போட்டு அது இந்த புறா 4 மணி 5 மணி 5:30 எல்லாம் புறா நிக்க. சில புறா அப்படியும் புறா அடிச்சாலும் இருக்காது, விடிஞ்சுதான் இருக்கும். விடிஞ்சு இருக்க புறா எப்பவுமே விடிஞ்சு இருக்கான்னு கிடையாது. ஏன்னா நீங்க பகல் பறவை பார்க்கும்போது நீங்க காலத்து 6 மணிக்கு நம்ம டூர்னமெண்ட்ல விடும், விடிய காலத்து 6 மணிக்கும் போது 24 மணிக்கு வந்துடும். ஆனா நீங்க சுத்துன்னு விடும்போது பாருங்க, நாங்கெல்லாம் 4 மணிக்கு சுத்து விடுவோம். 4 மணி சாயங்காலம் 4 மணிக்கு தான் விடுவோம். 4 மணிக்கு சுத்து விடும்போது விடிய காலத்தை 4 மணினா வெறும் 12 மணிக்கு ஒரு தானே வரும். நாங்க அந்த டைமை தான் பிடிப்போம். அந்த விடிய காலையில 4 மணிக்கு 4 மணி வரை போதும். அப்ப அந்த டைமை முடிஞ்சு பிராய திறந்து விட்டுரும். அதுல இருக்காட்டு பிராய அடிச்சு இருத்ததான் பார்ப்போம், விடிய விட மாட்டோம். அதுலயும் விடிஞ்சு போனா ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அதையா விடிய விட மாட்டேங்க தம்பி? இல்ல, விடிய விட மாட்டோம். என்னன்னாக்கி புறாக்கள் விடிஞ்சு வரும்போது கண்ட்ரோல் மாறும். நம்ம பகல்ல எத்தனை மணிக்கு ஒருக்கா காட்டி கொடுப்போம், 1 மணிக்கு ஒருக்கா காட்டி கொடுப்போம். ஆனா வந்து நீங்க விடிஞ்சு வந்த பிறகு எத்தனை மணிக்கு ஒருக்கா காட்டி கொடுக்கணும் பந்தய ரூல்ஸ்ல கரெக்டா எல்லாம் நைட்டு டைம் தான் பாப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ராத்திரி மணி வரைக்கும் விடியால 7 மணி வரைக்கும் பழையபடியும் அதே ரூல்ஸ் அந்த 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா காட்டி கொடுக்கணும். கிழக்க விடிஞ்ச உடனே எல்லா புறாக்களும் கிழக்க ஏறி போகும். அப்ப அந்த 20 மணி நிமிஷத்துல வந்துக்கிடுமான்னா ரொம்ப கஷ்டம் தான். ரேர் தான், இழுத்த வெளிச்சத்தை பார்த்து புறாக்கள் போயிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க விடிய விட மாட்டீங்க? அதனால நாங்க நிச்சயமா விடிய விட மாட்டோம். அதனால தானே தவிர மற்றபடி புறா பறக்காதுன்னு இல்லை. அந்த கண்ட்ரோல்ல அடி வாங்கினா நமக்கு பிரைஸ் லிஸ்ட்ல இருந்து கீழே போயிடும் இல்லையா? கஷ்டப்பட்டு பிராய பறத்திட்டு ஒரு பிரைஸ் லிஸ்ட்ல வராட்டு வருத்தமா தானே இருக்கு. அதனால விடிய விட மாட்டோம். சுத்துல என்ன மாதிரி டேன் விடும்போதுன்னா டேன் விடக்கூடிய டைம்ல பொதுவாவே ஒரு 30 கொண்டகடல அந்த மாதிரி தான் கொடுப்போம். அதிகம் டேன்ல 30 கொண்டகடல தான் டேன்ல விடும்போது. அப்படியே கொண்டகடல கொடுக்காம இருந்தா ஒரு 6 பாதாம் பருப்பு 6 பாதாம் பருப்பு வரை பொடி பொடியா நறுக்கி கொடுத்து எல்லாமே விடுறதுக்கு 1 மணிக்கூருக்கு முன்னக தான் நான் கொடுப்பேன். 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் அப்படிதான் கொடுப்பேன். ஏன்னா கொடுத்துக்கிட்டு அந்த இற செரிமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை தாக்கி போகக்கூடிய சக்தி இருக்கோ தூக்கிட்டு பறக்குமான்னு பார்க்கணும். இறலோட வரக்கூடாது. இதனால அந்த 1 மணிக்கூருக்கு முன்னகே தான் நான் விட்டு எப்பவுமே கொடுப்பேன். இற செமைச்சிருக்கணும், அந்த தன்மையெல்லாம் பார்த்து கொடுப்பேன். சுத்திலையும் நான் இற கொடுத்து தான் விடுவேன். ஏன்னா சுத்திலையும் இற கொடுத்து தான் விடுவேன். நான் அன்லிமிட்டடு பறக்கக்கூடிய புறாக்களை தான் விடுவேன். அதனால சுத்துல பாதி இற கொடுப்பேன். பாதி இற கொடுப்பீங்க. ரெஸ்ட்ல எந்த மாதிரி இற கொடுப்பீங்க? ரெஸ்ட்ல அது அந்த ஒவ்வொரு புறாக்களுக்கு தன்மையை பொறுத்து தான் கொடுப்போம். செரிமானம் ஆகிறத பொறுத்து. ஆமா, ரெஸ்ட்ல வந்து பாதாம் பருப்புன்னு கொடுத்தா ஒரு புறாய்க்கு 15 பருப்பும் கொடுத்துருக்கேன். கடலை கொடுக்கும்போது சில புறாக்களுக்கு நான் 150 கடலை கொடுத்துருக்கேன், கொண்ட கடலை. சில புறாக்களுக்கு 50 கடலை தான் கொடுப்பேன். ஏன்னா அது செரிமான தன்மை இல்லைன்னா அந்த இறையை ஸ்டாப் பண்ணிடும். நிலக்கடலை கொடுத்தா 30 நிலக்கடலை தான் கொடுப்பேன். குவரை போட்டு கொடுப்போம். நிலக்கடலை கொடுக்க எதுக்குன்னா நீர்கட்டு வராதுன்னு முன்னாடி எங்க அண்ணன் சொல்லி தந்த பாடம். அதனால அப்படி கொடுத்துருக்கேன். ஆனா அது நான் பறக்கக்கூடிய டைம்ல கொடுக்க மாட்டேன். வெயிலுக்கு வந்து பாதாம் பருப்பு கொடுக்கலாம், மழைக்கு வந்து அந்த கோட்டைகள்ல கொடுக்க கூடாது, நீர்கட்டு வரணும்னு அவங்க சொல்றாங்க. அதுல உங்களோட தாட்டு என்ன? அதாவது எனக்கு வந்து கொண்டகடலை கொடுக்கையில பொதுவாவே விருப்பம் கிடையாது. ஏன்னா நாங்க முன்னாடி கொண்டகடலை கொடுத்து விடும்போது நிறைய புறாக்களுக்கு நீர்கட்டு வந்திருக்கு, நல்லா பறந்த புறாக்கள். இது தாட்டே அந்த கொட்டகடலை கொடுத்தா நீர்கட்டு. ஆமா, நீர்கட்டு அதிகம் வாய்ப்பு இருக்கு. அது வந்து மழைக்கு வராது, வெயில் காலங்கள்ல சில டைம்ல பாதிக்கும். ஒரு புறாய்க்கு பாதிச்சிருந்தாக்கி 2வது அந்த புறாக்களை பறத்தி கொண்டு வர கஷ்டம். அடிக்கடி வரும். அதனாலே எங்களுக்கு பந்தயத்துக்கு விட்ட புறாய நாங்க திரும்ப விடல. பந்தயத்துக்கு துணை புறா விட்ட புறாய திரும்ப நாங்க விடல. ஆமா, அப்படி அது பாதிப்பு வரதான் செய்யுது. நிலக்கடலை கொடுத்தா வராது. ஆனா என்னன்னா நிலக்கடலை செரிமான சக்தி குறைவா இருக்கு. நீங்க பந்தயம் விடும்போதுனாக்கி நிச்சயமா நிலக்கடலை எல்லாம் கொடுத்து விட்டா வெயில் டைம்ல சீக்கிரம் தண்ணி வத்திரும். இற செம்மிட்டுனா புறாக்கள் வெளியே விழும், இல்லாட்டி கூட்டிலேயே வந்து விழுந்துரும். அதனால அது கொடுக்குறது கிடையாது. சரி தம்பி, நீங்க அந்த ரெக்க கொடுக்குறாங்கல்ல அந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, அது வந்து எந்த மாசத்துல எந்த மாதிரி மெத்தட்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்றாங்க, சிலவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க, சிலவங்க கிருமி மருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது மெத்தட் வந்து யூஸ் பண்றீங்களா? அது எல்லாமே நாங்க பெரிய அளவுல நாங்க எல்லாம் எங்க அண்ணன் சொல்லி தந்ததுதான். எல்லாமே நான் எங்க அண்ணன் சொல்ல எங்க அருளண்ணன் முதல்ல எங்க சகாயம் செய்யக்கூடியது. ஆனா அவங்களுக்கு மருந்துக்குள்ள ஐடியா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணன் தான் அதுக்கு அருளண்ணன் தான் ஃபுல்லா சொல்லி தரக்கூடியது. அது எப்படின்னா நாங்க பூடெக்ஸ் அடிச்சிருவோம். பூடெக்ஸ் ரெக்க பிடிக்கிறதுக்கு மார்ச் மாசம் ரெக்க பிடிக்கிறோம்னாக்கி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பூடெக்ஸ் அடிச்சிரும். பூடெக்ஸ்ல முக்கி போட்டாச்சுன்னா அந்த ஈச்சி எல்லாம் அதிகம் வராம இருக்கும். ரெக்க பிடிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கிருமிக்கு மருந்து வைக்கிறோம். அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டிவி அடிக்கிறோம். முன்னாடி எல்லாம்
அந்த ஆர்டிபி வேக்சின் போட்டுருவீங்களா? ஆமா, ஆர்டிபி வேக்சின் போட்டு தான் இப்ப பறத்திட்டு இருக்கோம். ஏன்னா வெளிப்புறாக்கள் நிறைய இருக்கு. தலைவெட்டு வரும்போது நம்ம கூட்டுல வந்து இறங்கிறோம். சரி சில புறா எழுப்பி போயிடும், சில புறா நம்மள்ட்டே மாட்டிடும். அது அந்த தலைவெட்டு புறாக்கள் என்னன்னா நம்ம கவனிக்க முடியாது, சரி சரி சரி. தெரியாது, ஆரம்பத்துல தெரியாது, கடைசியில அது நம்ம புறாக்கள் பரவனா ரொம்ப கஷ்டம். சரி எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு 80 புறா நல்லா பறத்தி வச்ச புறாக்களே தலைவெட்டுல அடி வாங்கி செத்து போச்சு. சரி சரி சரி. அதுல இருந்து இப்போ வருஷந்தோறும் 2 நேரம் ஆர்டிபி அடிக்கிறேன். வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆகாரம் தான். அதுக்கப்புறம் மெடிசின்ல எல்லாம் ஒன்றும் குணப்படுத்த முடியாது. சரி சரி. ஆனா அதை குணப்படுத்தி எடுத்தாலும் பறத்த முடியாது. சரி சரி. எனக்கு அனுபவத்திலேயோ இல்லாட்டி எங்க அண்ணனுக்கு அனுபவத்திலேயோ நாங்க பறத்தி அதை 2 பந்தயம் விட்டது கிடையாது, சக்சஸ் இல்லை. சரி சரி. ஆனா காப்பாத்தி எடுக்கலாம். அது 2வது நாங்க பிரீடிங் தான் வைப்போம். ஜோடி வந்து வைக்கிறது வந்து எந்த மாதிரி வைப்பீங்கன்னு சொல்ல முடியுமா தம்பி? ஜோடி வந்து நாம் பொதுவாக வைக்கிறது கிடையாது, எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் சொல்ல இப்படிதான் வைப்போம். சரி. எனக்கே ஜோடி மற்றபடி நான் வந்தா கருஞ்சுண்டு மஞ்சள் கண்ணா இருந்தா மஞ்சள் கண்ணுக்கு மஞ்சள் கண்ணு வைப்பேன். நீங்க மஞ்சள் கண்ணு வைப்பீங்க? ஆமா, கருங்கண்ணு கழிக்க மாட்டோம். வைக்க மாட்டீங்க? அப்படி ஆப்போசிட் கண்ணு பெரும்பாலும் வைக்க மாட்டேன். 2வது நீங்க அந்த ரெக்க பேட்டர்ன், விங்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜ் பாப்பாங்க. 2வது கண், ஐ இதெல்லாம் பாப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க பார்த்து வைப்பீங்களா? அந்த மாதிரி ஜோடிக்கு வைப்போம். பின்ன ரெக்க பேட்டர்ன் எல்லாம் நான் அப்படி பார்த்து வைக்கிறது கிடையாது, பறக்கிறத பார்த்தா வைப்பேன். சரி 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 சரி. ஜோடி வைக்கிறதா இருந்தா குறைஞ்சி ஒரு 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் நல்லா நிக்கிற புறாக்களை பார்த்து தான் வைப்பேன். அது ஆனம்பட்டையா இருந்தாலும் சரி, அது இந்த பறந்து வரதை பார்த்து தான் வைப்பேன். சரி தம்பி, நீங்க அந்த டோர்னமெண்ட்ல விட்டீங்க, அது உங்க பிரீட்ல எடுத்த புறாக்கள் தானே? ஒரு புறா எங்களுக்கு துணைப்புறாய்க்கு பறந்தது எங்க பிரீடிங் லைன் தான், அதுதான் எங்க பெரிய செட்டு. சரி, அதை வச்சிருக்கோம். மற்றபடி மெயினாட்டு எங்களுக்கு பறந்தே வந்து இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல டைம் வச்ச புறா வந்து நான் வேத்துல பிடிச்ச புறா. சரி தம்பி, நீங்க அந்த உங்க நீங்க ஜோடி வச்ச பேரன்னு சொல்றீங்க. அதுல உள்ள சிக்ஸ் வந்து உங்களுக்கு கூடுதல் நேரம் பறந்த சிக்ஸ் வந்து எவ்வளவு நேரம்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு அதுக்கு கூடுதல் இந்த ஒரு வெள்ளப்பட்ட செத்து போச்சுன்னு சொன்னோம்ல, அது எங்க கூட்டுல உள்ள புறா தான். சரி, எங்க பெரிய தலைகிரியானுக்கு புள்ளதான் வெள்ளப்பட்ட. சரி, அதோட அந்த சிக்ஸ் வந்து எவ்வளவு நேரம் பறந்துருக்கு உங்களுக்கு? அந்த சிக்ஸ் எனக்கு விடிய டேன்ல வந்து நான் அது 6 மணிக்கே விட்டுட்டேன். 6 மணிக்கு விட்டு நான் விடிய காலத்தை 4 மணி வரைக்கும் 4:30க்கு புறா அடிச்சு இருக்கிறேன். அது இருந்து அந்த பந்தயத்துக்கு அது இல்ல, அதுக்கு முன்னாடி செத்து போச்சு. சரி, இதே மாதிரி பேர் வந்து நீங்க ஒரு பேர் தான் இருக்குதா, இல்லன்னா உங்களோட 13 மணிக்கு மேல பறக்கிற மாதிரி 4-5 பேர் இல்லன்னா கூடுதல் பேர் வச்சிருக்கீங்க? முன்னாடி நாங்க நிறைய பேர் வச்சிருந்தோம். என்னன்னா எங்களுக்கு தலைவெட்டு நான் சொன்னோம் இல்லையா, தலைவெட்டுல எங்களுக்கு அடி வாங்கிட்டோம். 80 புறா ஒரே வருஷத்துல நான் செத்து போச்சு. அதுல எங்க பெரிய பேர் வந்து தலைகிரியானுக்கு பேர்கள் நிறைய செத்து போச்சு. இப்போ கைவசம் வந்து ஒரு பட்டா கிடக்கு தலைகிரியில. அல்லாம வந்து எங்கள்கிட்ட பறந்த புறா செத்து போச்சு. எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய அடி. அதுக்கு நேரடி வாரிசா ஒரு பட்டா கிடக்கு. கழிஞ்ச வருஷம் அது மட்டும் தான் கடைசி வாரிசா இருக்கு. கைதரலனாக்கி 16:30 மணிக்கு ஒரு பட்டா ரெக்கையில பறந்துகிட்டு நைட் அடிச்சுட்டு. ஆமா, அந்த 24க்கு நாங்க ரெக்க கொடுத்து பார்த்தோம். அது என்னன்னா வெளியே ஏதோ இடம் பிடிச்சிட்டு 2 பந்து இறங்கி கிடைக்கல. இப்ப அதான் ஜோடிக்கு வச்சிருக்கோம். மற்றபடி எங்கள்கிட்ட நாங்க என்னன்னா எங்கள்கிட்ட பறந்த பேர் தான் நம்பி வச்சிருப்போம். இல்ல அதுல ஏதாவது எந்த பேர் இருக்கும் தம்பி? 6 ஜோடி இருக்கு எங்கள்கிட்ட. 6 ஜோடி சிக்ஸ் வந்து உங்களுக்கு 13 மணி நேரம் அதுக்கு மேல போகும். 13 மணிக்கூருக்கு மேல போகும். எங்கள்கிட்ட அந்த புறாக்கள் இருந்தாலே ஆவரேஜா நாங்க 13 மணிக்கூர் டைம் வச்சிருவோம். ஓ சரி சரி. வச்சிருவோம்னாக்கி 13 மணிக்கூருக்கு மேல பறக்கும். பந்தய ராசி இல்லாம தான் போயிட்டு இருக்கும். ஓ சரி சரி. நம்ம இந்த இடம் பந்தய ராசின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு சிவில் தான். சிவில் தூக்கி விட்டா பந்தயம் எல்லாமே நான் டைம் வைக்க தான் செய்வேன். சொல்றேன், உங்க நண்பர்? என் நண்பர் தான் எனக்கு அதிகம் ஸ்பான்சரா வந்தான். 3 ஸ்பான்சரா வந்தான். 3 பந்தயத்துக்கு ஸ்பான்சரா வந்தான். அவன் பந்தயம் கட்டி விட்ட புறாக்கள்ல தான் எனக்கு பரிசும் கிடைச்சு. பரிசும் கிடைச்சு பந்தயம் வச்ச டைம் மட்டும் தான் நான் கட்டின பந்தயம். பாக்கி டைம் வச்சதா இருக்கட்டு, பரிசு அடிச்சதா இருக்கட்டு, சிவில் வச்சேதான். சரி, நீங்க அந்த கூடுதல் நேரம் எல்லாம் நீங்க டேன்ல பறந்துருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, ஒத்தையில இருந்து உங்களுக்கு பறந்துனா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேற யாராவது வந்து ஹெல்ப்? நிச்சயமா ஒத்தைக்கெல்லாம் ஒரு ஆள் பறத்த முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், நீங்க எந்த ஒரு கூட்டுல பார்த்தாலும் 20 மணிக்கூர் பறந்து 24 மணிக்கூர் 24 மணிக்கூர் எல்லாம் பறக்கலாம். அது புறாக்களுக்கு தன்மை தான், பறக்கும். ஆனா சப்போர்ட் இல்லாம யாரும் பறத்த முடியாது. எனக்கு பக்கத்துல புறா போட்டிருக்க நண்பர்கள் இருந்தா அவங்க சப்போர்ட் இல்லாம பறத்தவே முடியாது. எனக்கு பறத்துக்கு நிறைய சப்போர்ட் உண்டுன்னா பந்தயத்துக்கு நீங்க பாத்துருக்கலாம். எனக்கு 7 மணி எல்லாம் வருவனாலே டைம் நெருங்கினாலே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்துருவாங்க. மெயினாட்டு சொல்லனா கிளி அண்ணன், ரஞ்சித், ஆகாசு, இப்படி எல்லாம் நம்ம புறா காட்டி கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. இப்படி சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் கிளியரா காட்டியும் கொடுக்க முடியும். சில புறாக்கள் எழுப்பி நிற்கும், ஒரு கண்ணுக்கு பார்க்க முடியாது. நிறைய பேர் நமக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இங்க இறந்து போன அண்ணன் சகா அண்ணன், அவங்க ஞாபகம் மட்டும் தான் நான் அந்த பந்தயத்தை விட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல்ல செகண்ட் பிரைஸே அவங்க அடிச்சுட்டாங்க. 14:58 முன்னே வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இல்லாதனால அந்த இடத்த நிரப்பதுக்கு நிச்சயமா ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும்னு நான் பறந்துகிட்டே இருக்கேன்.
உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். இப்ப நீங்க ஒரு 14-31 இன்னொரு டோர்னமெண்ட்ல 14.75 வச்சிருக்கீங்க. 14-58 வரைக்கும் நாங்க வச்சிருக்கீங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து எவ்வளவு வரை எதிர்பார்க்கீங்க உங்களோட கனவு? இல்ல எனக்கு கனவுன்னு அப்படி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என் கனவுக்கு நான் பறத்திட்டேன். சரி. என்னன்னா நான் அந்த ஒரு வெள்ளை பெட்டை பறத்தினேன்னு சொன்னோம்ல, எனக்கு இந்த வெள்ளை பெட்டையை நான் வந்து விடியதுக்கு முன்ன 5:30 மணி அந்த மாதிரி எல்லாம் இருத்தி 6 மணிக்கு விட்டு 5:30 மணிக்கெல்லாம் நான் இருத்தி பழகிட்டேன். எனக்கு அதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு பரிசு தான். சரி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும். அது ஒரு கோப்பையை நான் எங்க அண்ணனுக்கு ஞாபகமா அடிக்கணும். அந்த கனவு தானே தவிர டைம்ல எல்லாம் எனக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு 16 மணிக்குள்ள கிடைச்சாலும் நான் அதுல போட்டு இருத்ததான் செய்யும். சரி சரி. அதே இது ஒரு 23ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்குனாக்கி நான் அதை அடிக்க போராடுவேன். அவ்வளவுதான். ஏன்னா நானும் வந்து போட்டியில இருக்கேன். நிச்சயமா நானும் போராடுவேன். எனக்கு ஆனா பறவை வாய்ப்பு வரும்போது நிச்சயமா நாங்க அடிச்சு எடுப்போம். ஏன்னா நான் ஒரு ஆளு கிடையாது. நாங்க வந்து 4-5 பேர் சேர்ந்துதான் பறத்தோம். என் நண்பன் சங்கரா இருக்கட்டு, எங்க அண்ணன் இருக்கான், எனக்கு சிவில் இருக்கான், இப்படி நிறைய பேர் இருக்கோம். இன்னொன்னு மாடத்தட்டு வலையில ஒரு தம்பி இருக்கான். மாடத்தட்டு வலையில இருந்து பிரவீன். அடுத்த வருஷம் உங்க கிளப்புல அவனையும் சேர்த்து விட்டுருக்கேன். அந்த தம்பி எனக்கு நிறைய மருந்து வகைகள் எல்லாம் அவன் சொந்த காசு போட்டு, நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டான், சொந்த காசு போட்டு செய்து நிறைய மருந்து ரெடி பண்ணி வந்திருக்கான். இப்படி நமக்கு சப்போர்ட் நிறைய இருக்கனால நிச்சயமா பறத்த முயற்சி பண்ணும். நம்மளோட டோர்னமெண்ட்ல உங்களோட நிறை குறைகள் இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்கன்னா அதை அடுத்த வர்ற வருஷம், அதாவது 2025ல நாங்க திருப்பி. நிறைய குறைன்னு சொன்னா எனக்கு நீங்க கழிஞ்ச வருஷ பந்தயத்துல வந்து துணைப்புறா 1 மணிக்கு வருதான். ஆனா இந்த வருஷம் நீங்க அதை திடீர்னு வந்து 5 மணிக்கூர் ஆகிருக்கீங்க. அதை 5 மணிக்கூர்னா தம்பி அதை வந்து சிலவங்க சொன்னாங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம பிரைஸ் கொடுக்குறோம், அதனால 1 மணிக்கூர் தொடப்புறா வேண்டாம், 5 மணிக்கூர் வச்சா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும்னு சொன்னாங்க. 2 புறா விட்டுருக்கோம். ஏன்னா கடைசி வாய்ப்புல 2 புறா தான் இருக்கு. ஒரு புறாய பைரி அடிச்சிட்டு, நான் 2மே மெயின் புறாயே வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன். ஒரு புறா பைரி அடிச்சிட்டு நானும் பந்தயத்துல தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும் ஆசை இருக்கு இல்லையா? அப்ப இதே மாதிரிப்பட்ட எத்தனை பேர் வருத்தப்பட்டு இதுல விட முடியாதுன்னு பேருக்காக அதை நீங்க கலந்து பேசி பண்ணிக்கிடுங்க. ஒண்ணு நான் இந்த உங்க பந்தயத்துல இருந்தாலும் எனக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லக்கூடியது இருக்குல்ல. சரி, அதை மட்டும் உங்க பேட்டியிலேயே சொல்லிடுறேன். என்னன்னாக்கி எனக்கு எங்க பிரீடு லைன் எங்க அண்ணன் வச்சிருந்த பிரீடு தான், எங்க அர்லனை வச்சிருக்க பிரீடு தான் அவ்வளவுன்னு. சரி. அது வந்து எங்க அர்லன்ட்ட கொடுத்தது எங்க சங்கர்ட்டையும் இருக்கும். சரி. எங்க கிளப்பு, நாங்க கிளப்புன்னு தான் எங்களை எல்லாம் சொல்லுவாங்க. எங்க 2 பேர்ட்டையும் இருக்கும். சங்கர்ட்ட இருக்க புறா தான் என்கிட்ட பறக்கும், என்கிட்ட இருக்க புறா தான் பறக்கும். ஆமா, எங்களுக்கு எல்லாமே ஒரே லைன் தான். பிரீடிங் மெயின் லைன் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதே பிரீடிங் தான் சங்கர்ட்டையும் இருக்கும். சரி. பெரிய ஜோடி அவன்கிட்ட இருக்கதான் எங்களுக்குள்ள, அப்படிதான் நாங்க 2 ஒண்ணுதான். சரி. இது மட்டும் இல்ல, எங்களுக்கு பறத்தைக்கு எங்க அண்ணன் எங்க அர்லனை ராத்திரி ஃபுல்லா முழிச்சு இருந்திருக்கான். சிவில் எனக்கு ஸ்பான்சர் பண்ண மாத்திரம் இல்ல, நான் வெளியே போனா அவன் தான் டேன் பாத்துக்கிடுவான். சரி. அப்புறம் மாடத்தட்டு விலையில இருந்து ஒரு பையன் தம்பி பிரவீன் சொன்னேன், அந்த பிரவீன். அதுக்கப்புறம் பக்கத்து கூட்டுலன்னு பார்த்தாங்கன்னா என் பையன் தான் ஆகாசு, ஆகாசு ரஞ்சித். அப்புறம் நம்ம பக்கத்து கூடு, இந்த வருஷம் இந்த கூட எல்லாம் எங்களுக்கு மைக்கிள் உங்க கிளப்ல சேர்ந்திருப்பாங்க நினைக்கிறேன். எதிர்த்தால கூட இருக்கு, உங்க கிளப்ல சேர்ந்திருப்பாங்க. ஆனா விடல எனக்கு. ஆனா மைக்கிள் ஸ்ரீவன் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு புறா பந்தயத்தனை சப்போர்ட்டா அடைச்செல்லாம் தந்தாங்க. அடைச்செல்லாம் தந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் என்னன்னா கிளியண்ணன், எனக்கு மெயினா யாரு வந்தாலும் சரி, இப்ப எனக்கு கூட்டுல புறா பறந்தாலே எங்க அண்ணன் கிளியண்ணன் என்னன்னாக்கி வந்துருவாங்க. கிளியண்ணன் எங்க மைக்கிள் அண்ணன், இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சர்க்கிள்ல வந்து நம்ம புறா காட்டி கொடுக்க வருவாங்க. எல்லாத்துக்கும் இந்த பேட்டி விளையாட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கி எங்க அண்ணனுக்கு தான் பழக்கம் யாரு, நம்ம ராஜேஷ் அண்ணன், அருவலா ராஜேஷ் அண்ணன் பழக்கம். அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட நல்லா பறந்த பேட் எல்லாம் எங்க அண்ணனுக்கு கொடுத்து தான் விட்டுருந்தாங்க. கழிஞ்ச வருஷம் அது பறத்த முடியல, ஆனா அதுக்கு சிக்கு 2 இந்த வருஷம் எடுத்து வச்சிருக்கேன். அதை பறத்தி பார்க்கணும். இன்னொன்னு வினில் தம்பி கழிஞ்ச வருஷம் தந்த புறாவுன்னு நல்லா பறந்துருந்து, அது கொஞ்சம் நோயில வந்து விட முடியாம ஆயிடுச்சு. நல்ல விடிய விடிய பறந்து அந்த பிராயம் காட்டு பைக்கில வர ஆகும். அந்த தம்பிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னன்னாக்கி நிறைய பேர் என்னன்னா மருந்து இருக்கு பாத்தீங்களா, மருந்து வந்து நிறைய பேரு நாங்க சில டைம்ல நிறைய பேருக்கு தெரியாது. பறத்தக்கூடிய புறா வரும்போது வாப்புன்னு வரும். எனக்கு பறத்தக்கூடிய புறாக்கி எனக்கு பெரிய பெட்ட ஜெத்தது அந்த வாப்புன்னு தான். எனக்கு அந்த மருந்து எப்படி கொடுக்கணும் எல்லாம் தெரியாது, அந்த புறாயை காப்பாற்ற முடியல. இந்த வருஷம் ஒரு புறாக்கி அதே நோய் வந்துட்டு, ஆனா அந்த ராஜேஷன்ட்ட எங்க அண்ணன் கேட்டதான் கடைசியில ஒரு மருந்து சொன்னாங்க, ரொம்ப சக்சஸா இருந்து. அந்த புறாயை நான் இப்ப காப்பாத்திட்டேன். ராஜேஷன் சொன்ன மருந்தை வச்சு காப்பாத்திட்டேன். பறத்த முடியல, இந்த வருஷம் பறத்தி பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னாக்கி எல்லாருக்குமே ஆசைதான், எல்லாருமே பறத்தனால. எங்க ஊர்ல கூடு வச்சிருக்க பெரும்பாலும் 10 கூடு இருக்குன்னா 6 ஊர்ல அன்லிமிட்டட் டைம் வச்சிருக்காங்க. பந்தய ராசி தான் இருக்காது, பறத்துவாங்க. உங்களுக்கு மருந்து தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி விடுங்க. எல்லாரும் பராபரத்தட்டு, எல்லாரும் போட்டியில வரட்டு.
என் மாப்பிள்ளை வீட்டுல தான். அங்க வச்சுதான் நாங்க பந்தயம் சேர்ந்து புறா எல்லாம் பறத்தி கடைசியில அங்க இருந்து மொத்தம் அங்க இருந்த புறா அவ்வளோத்தையும் சேர்த்துதான் கொண்டு வந்து எங்க அண்ணன் வீட்டுல வச்சிருந்தேன். இங்க எங்களுக்கு புறா வைக்கிறதுக்குள்ள வசதி எல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் வீட்டுல வச்சு அங்க வச்சுதான் அதுல இருந்து பிரீட் எடுத்து பறத்தி. அப்போ என் மாப்பிள்ளைக்கு புறாவில இப்ப எதுவுமே இல்லை. இப்போ இருக்குது அந்த ஒண்ணுதான் மீதம் மிச்சம். அந்த அவனுக்கு புறாவில அந்த கருப்பு பெட் அதுதான் இப்போ மீதி. ஆனா இது ஒரு ஃபீமேல் மாதிரி இருக்குது. இது எந்த ஃபீமேல்னா? இது ஃபீமேல். 2002 நான் எங்க மாமி வீட்டுல என் மாப்பிள்ளை அதாவது சிங்குனி அங்க வச்சு பந்தயம் சேர்ந்து புறா பறத்தணும். 2 பந்தயம் கோட்டார் கூடு திறந்து பந்தயமும் வேற பெரிய பந்தயமும் உண்டு. அந்த வருஷத்துல அந்த பந்தயம் சேர்ந்து 2 பந்தயம் விட்டோம். 2 பந்தயத்தை கூடு திறந்து பந்தயத்துல 13-1 டைம் வச்சு 13-1 எந்த வருஷம்னு தெரியும்? 2002 13-1 டைம் வச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சாதா பெரிய பந்தயத்துல 14-51 டைம். ஆமா, அது அந்த ஜோடிக்குள்ள புள்ளதான் அதுக்குள்ள புள்ள. இதுதான் இப்ப இந்த வருஷம் பந்தயத்துல டைம் 14.25 டைம் வச்சிருந்தது. இது தாமரானம் இந்த கருப்பு பெட்டை. இந்த கருப்பு பெட்டை துணைக்கு பறந்தது. இதுதான் இப்போ ஒரு கருப்பு பெட்டையா மாப்பிள்ளைக்கு புறான்னு சொல்லி காட்டல. அதுக்கு பட்டா அந்த பெட்டையே புள்ள. இது துணைக்கு பறந்தது. இதுதான் 14.25 டைம் வச்சது தாமரானு. அது இதான் நம்மளோட டோர்னமெண்ட்ல 14 மணி நேரமும் 31 மினிட்டும் வச்சிருக்கு. இதுக்கு தங்கத்துல தாமரைன்னு டேகும் பேரம் போட்டு 14:31 14:45 2 டோர்னமெண்ட் தான் பறந்துச்சுன்னு சொல்லி எடுத்து இந்த இயர்ல பறந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. 14:31 வரதில்ல அந்த பந்தயத்துல அதுக்கு துணைக்கி விட்ட. இதுதான் பெரிய ஆளு. இதுதான் எனக்கு. உங்கள்ட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? இது கிட்டத்தட்ட 13-14 வருஷம் இருக்கும் இந்த ஆணு. இது எங்க அண்ணன் இறந்து போனாங்க. அந்த அண்ணன் இருக்க விட நேரம் அவங்க வீட்டுல வச்சு பறத்த விட நேரம் நல்லா பறந்த புறாது. இப்போ 20 மணிக்கு மேல எங்களுக்கு இத்தனை வருஷத்துல எங்களுக்கு புறா எங்ககிட்ட எல்லா வருஷமும் நல்ல திருப்தியாவே எங்களுக்கு திருப்தியா பறந்துருக்கு. மக்களுக்கு அதை எங்களுக்கு அந்த பறந்ததை காணிக்க முடியல. அவ்வளவு பறந்துருக்கு. எங்களுக்கு திருப்தியாட்டு நிறைய புறாக்கள் பறந்துருக்கு. பறந்த புறாக்கள்ல இப்ப மீதி இருக்கக்கூடிய புறாக்கள் தான் நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு இருக்கும் இந்த புறா. இப்ப பிரீடிங் இல்ல ஆளு. இது பறத்தல்ல. இது இந்த ஆணுக்கு பட்டா ஆணு. இது பறத்தல்ல. இதுல உள்ள பிள்ளைங்கள்லாம் நல்ல பறவை. இது வயசு எவ்வளவு இருக்கும்? இதுக்கு ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும். 10 வயசுக்குள்ள. இதுக்கு தாய் இல்ல. இதுக்கு தாய் சாகர். நம்ம சாகர் கிட்ட இருந்து ஒரு பெட்டை, வெள்ளையில ஒரு பெட்டை அவர் கொடுத்தது. அந்த பெட்டை இந்த ஆணுல வச்சு எடுத்த பட்டாதான் இது. இது இந்த ஆணு பறத்தல ஒரு 8-9 மணிக்கு போல தான் பறத்தேன். பறத்திட்டுனா அதுக்கப்புறம் இதுக்கு தகப்பம் இருந்தது, செத்து போச்சு. அதனால அதுக்கப்புறம் இதை நான் ரெக்க கொடுக்கல. இதுக்கு பட்டாக்கள் பறந்துருக்கு. ஆனா பட்டாக்கள் சரி நமக்கு கை கொடுக்கல. பறந்து சொல்லக்கூடிய அளவுல கை கொடுக்கல. மிச்சம் கிடையாது. எல்லாம் இந்த நோயெல்லாம் செத்து போய் புறா இல்ல. இதுக்கும் ஒரு 10 வயசு கிட்ட இருக்கும். கரெக்ட். வேறோட உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? 20 மணிக்கு மேல. 20 மணிக்கு மேல 20 மணிக்கு கீழே இல்ல, அதுக்கு மேலதான். ஆமா. இது கழிஞ்ச வருஷம் 17-18 மணிக்கு மேல பறந்தது. இதுல உள்ள பிள்ளைகள். ஆமா. இது கழிஞ்ச வருஷத்துக்கு முந்தின வருஷம் தம்பி பறத்துனது. 16 மணிக்கு பறந்து அது ஒரு கண்ணு அவுட் ஆயிட்டு. அது பிரீடுக்காக வச்சிருக்கு. இது உங்களுக்கு ஒரு 17 மணி நேரத்துக்கு மேல ஓடி இருக்கு. இது ஆணு முத்துகிருஷ்ணன் எனக்கு தந்தது. ஆமா, அவங்க தந்தது எனக்கு. வருஷம் ஆயிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது என்கிட்ட வச்சு இதுல பட்டா எடுத்து நான் நிறைய பட்டா எடுத்து நிறைய பேருக்கு வெளியே கொடுத்துருக்கு. கொடுத்த இடங்கள் எல்லாம் பறந்துருக்கு. சொல்லிட்டீங்க. வினில் அறுவலையில வினில் தந்த புறா. 17 மணிக்கு வெளியே பறந்து நல்லா பறந்து நோய் வந்துட்டு மருந்து கேட்டு அவங்க சொல்லி இந்த பிராய காப்பாத்தி வச்சிருக்கு. ஒரு நல்ல டைம் வைக்கணும்னு எதிர்பார்த்து வச்சிருக்கு. இது மெயில். அது மேல். இந்த ஃபீமேல் வெள்ள பெட்டை எனக்கு விடிய பறந்து. ஆமா, எனக்கு பறவையில 24 போன திருப்தி இல்லைன்னா இதுக்கு தாயை பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தி. அதுக்கு மேல நான் புதுசா ஒரு புறா பறத்த போறேன்.
சரி சரி. இது உங்களுக்கு டேன்ல எவ்வளவு பறந்து? இது எனக்கு டேன்ல பட்டாரக்கையில 16 மணிக்கு பறக்கும். பட்டாரக்கையில 16. இது அருகுல ராஜேஷுக புறா. இது மேலா ஃபீமேலா? இது ஃபீமேல். இது பறத்தை தான் வச்சிருக்கீங்களா? இல்ல இது பிரீடு பிரீடு தான். பிரீடுக்கு தான் வச்சிருக்கோம். சரி. ராஜேஷுக்கு பறந்த செட்ல உள்ள புறா. அறுவலை ராஜேஷோட அருகுல ஜெயபிரகாஷ் ராஜேஷ் பிரகாஷ் அவரோட அவங்க அந்த பறந்த செட்ல உள்ள புறா. நான் அதை பிரீடுக்கு பெரிய புறாயாக தான் வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி சரி. ஒத்த புறானாகி இது உங்க பந்தயத்து 13 பந்தயத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பறவை விட்டாது அன்னைக்கு மலைக்கு சேர்ந்தோம். ஓ சரி சரி. இந்த புறா தான் 13 எனக்கு சுத்தமாட்டு 13 மணிக்கு பறந்து. சரி. இல்ல எனக்கு உங்க சேனலை பத்தி ஒண்ணு சொல்லணும். இதுல பெருமையா இருக்குன்னா எனக்கு இது பெருமை மட்டும் இல்ல, எனக்கு கர்வமாட்டே இருக்கு. என்னன்னாக்கி நாங்க எல்லாம் அங்கீகாரத்துக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருந்த டைம் தான். எல்லாருக்குமே பறக்கும். சரி. ஆனா 20 மணிக்கூர் பறந்தாதான் 22 மணிக்கூர் பறந்தாதான் பேட்டி எடுப்பாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு நம்மள்ட்ட நல்லா பறக்க தான் செய்யுது. ஆனா நம்மள்ட்ட யாரும் வரலையோன்னு நமக்கு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க 13 மணிக்கூர் பறந்தாலுமே நீங்க பேட்டி எடுக்குது என்னையும் அது ஹை பிளேயர்ல சேர்ந்து பறத்தக்கூடிய ஆளுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகும். சரி ஓகே. அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது எல்லாத்துக்குமே இன்னும் பறத்தணும். நம்ம 13 மணிக்கூர் பறந்தாலே பேட்டி எடுப்பாவ. அப்ப 18 மணிக்கூர் 20 மணிக்கூர் பறந்தாச்சுன்னா நம்ம அங்கீகாரம் பெரிய அளவுல வரங்கிறது ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு. சரி சரி. இப்ப எனக்கே பயங்கர மன நிறைவு தான். இன்னும் என்ன விட 13 மணிக்கூருக்கு பறந்த ஆட்கள் நிறைய பேருக்கு வேற பந்தயங்கள பேட்டி எடுக்க மாட்டாங்க. சரி. அப்ப அவங்களும் உங்களை பார்த்து இனி முன்மாதிரியா உங்க சேனலை பார்த்து எல்லாம் வருங்காலங்கள்ல பேட்டி எடுக்கணும். அப்பதான் இன்னும் வளரக்கூடிய மக்கள் இன்னும் நல்லா வளருவாங்க. கலைஞர்கள், புறா கலைஞர்கள் இன்னும் அடுத்த பல போட்டிகளுக்கு முன்னேறுவாங்க. சரி சரி. அது முதல் முறையாட்டு நீங்க தான் இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு பறத்தக்கூடிய ஆட்களுக்கு தந்திருக்கீங்க. சரி சரி. இதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாஞ்சில் பிரின்ஸ் பந்தயத்துல பேட்டியில கலந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி ஓகே ஓகே. உங்களால தான் நாங்க அன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கோம். அதுக்காகவே உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. சரி சரி சரி.